வெல்கம் டு ஆல் கேவிகே பிரதர் ஃப்ரம் அன்னக்கரம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மீல்வார்ம்ஸ் வந்து நம்ம அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். மீல்வார்ம்ஸை பற்றி ஒரு சில பேருக்கு தெரியும், நம்ம பண்ருட்டியில் யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. நம்ம இது கொஞ்சம் வாங்கி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, 200 மீல்வார்ம்ஸ் கேட்டிருந்தாரு. கூடவே சேர்த்து நம்மளும் ஒரு 50 மீல்வார்ம்ஸ் சேர்த்து ஆர்டர் பண்ணிட்டோம். பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. தவிடு அதெல்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. மீல்வார்ம்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, நம்ம கோழிங்களுக்கு, மெயினாக அந்த சண்டை கோழிங்களுக்கு, பெருவிட கோழிங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த மீல்வார்ம்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய ஃபிஷ்ஷஸ்ஸு, அரோனா, அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ளாரானு, இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா செம்மையாக க்ரோ ஆகும். நம்மளால் வந்து லைவ் ஃபிஷ்ஷஸ் வந்து எப்பயுமே நம்ம கையில் இருக்காது. பட் ஆனால் அந்த மீல்வார்ம்ஸ் வந்து நிறைய கல்ச்சர் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. அது வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது நிறையா கல்ச்சர் பண்ணிக்கலாம். ஒன் டைம் நம்ம இதை வாங்கி கல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சினாவே அதுவே போதும். நமக்கு லைஃப் லாங் வந்து நம்ம இதே வச்சு ஃபீட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸும் இருக்குது. இது ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா 2 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் கொடுக்குறாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் வார்ம்ஸ்னு ஒன்று இருக்கும். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து 10 ருபீஸ் செல் பண்ணுறாங்க. அவங்க பேக்கிங்கு எல்லாம் செம்ம குவாலிட்டியாக பண்ணியிருந்தாங்க. இதை நம்ம கையில் எடுக்கலாம், இதனால் நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இது மெயின் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கோழி குஞ்சுங்களுக்கு வந்து ஒரு 1 மந்த் வரைக்குமே நீங்கள் நல்லா ஃபீட் பண்ணலாம், செம்மையாக க்ரோ ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா இது ட்ரை ஆனது இருக்கும், அதுக்கு பார்த்திங்கன்னா பயங்கர ரேட்டு. அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி லைவ் கல்ச்சராக வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களே கல்ச்சர் பண்ணி நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். மெயின் ஃபிஷ்ஷஸ்க்கு போடலாம், கோழிங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர்ட்ஸுக்கு போடலாம், கன்னியூர் இதெல்லாம் வந்து அதுங்களை சாப்பிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹாம்ஸ்டர், அதுக்கெலாம் வந்து செம்மையான ஃபுட்டு. இது ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடும் ஹாம்ஸ்டர்லாம். இது யாருக்காச்சும் வேணும்னா நம்ம வெப்சைட்டில் கூட கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை நம்ம வாட்ஸ்அப்பில் கூட கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அவர்கிட்ட சொல்லி வேணால் வாங்கி தரலாம். இது ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா 2 ரூபா வரும். மினிமமாக நீங்கள் ஒரு 200 பீஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து கல்ச்சர் பண்ணுறதுக்கு 50, 100 இந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு தான் இது பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே மேலாக வரும், இல்லை ஃபீமேலாக வந்துடும். அந்த புழுவிலேருந்து தான் அடுத்து கூட்டு புழுவாக மாறி அதுக்கப்புறம் தான் வண்டாக மாறும். அந்த ஒரு வண்டு மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு எப்படி பார்த்தா ஒரு 400-500 எக்கு மேலே வைக்கும் ஒரு வண்டுமே, அதுக்கும் மேலேயே வைக்குங்க. இதுங்களுக்கு ஃபீடெலாம் நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உருளைக்கிழங்கு, அதாவது நம்ம ரவுண்டாக சிப்ஸு கறி இல்லைங்களா, அந்த மாதிரி உருளைக்கிழங்கு, இல்லாட்டி கேரட்டு, இது வச்சிங்கன்னா பெஸ்ட்டு. அதுங்களுக்கு அதுவே போதும். நீங்கள் எதை எடுத்து போட்டாலும் இதுங்க சாப்பிட்ரும், அது அடுத்த கட்டம். அதுங்களுக்கு பெஸ்ட்டு ஃபீடுனா உருளைக்கிழங்கு, கேரட்டு இதெல்லாம் போடலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஃபிஷ்ஷஸ் வந்து அதை நிறையா ஃபிஷ்ஷஸ் வச்சுருப்பீங்க, அது கொஞ்சம் ஹெல்த்தியாக ஃபீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கல்ச்சரை வாங்கி வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா பீட்டாவுக்கும் இது பீட்டா ப்ரீடிங் பண்ணுற ஃபிஷ்ஷுக்கும் இது போடுறாங்க. அது எப்படின்னா இதை விட இன்னும் சின்ன சைஸ் புழுவாக இருக்கும்போதே எடுத்து போட்டுடுறாங்க. அதுலேயுமே நல்லா க்ரோ இருக்கும், எக் கவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். லைவ் ஃபீடு சாப்பிட்றதுக்கும் பெல்லட் சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.